வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் தமிழக அஞ்சல் துறையில் தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்பில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதுக்கு என்னெல்லாம் கல்வி தகுதி, இதனுடைய எப்படி நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் தமிழ்நாடு அஞ்சல் துறையில் தான் வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேர் நிறைய நாட்களாட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு ஜாப் வேகன்சி தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமுக்கே கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10th மார்க்கு அடிப்படையில் தான் இதுக்கு ஜாப் வேகன்சி கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் GDS அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, இந்தியா போஸ்ட் GDS ஆன்லைன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நியூன்னு கொடுத்து GDS ஆன்லைன் சொல்லிட்டு ஷெடியூல். இது நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் 44,228 வேகன்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 15/7/2024 தான் இது அப்ளிகேஷன் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அதோடைய கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 5/8/2024. ஸோ அந்த டேட்டுக்குள்ளால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக உண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டும் இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு அடுத்தது. தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டு பண்ணணும். அதுதான் இதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் வையாக வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி வேகன்சி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 44,000க்கு மேலே வேகன்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாடு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலாகவே ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அதனுடைய பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதில் செலக்ட் டிவிஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஷோ ஆகும். ஸோ இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நான் எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். அந்த பேஜில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேகன்சி இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே ஷோ ஆகும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை வேகன்சி இருக்குன்னு ஒரு வேகன்சி இருக்குது. லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் தான் படிச்சிருக்கணும். அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் எல்லாம் வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. கன்னியாகுமரியில் பார்த்தாலே நமக்கு ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. 74 வேகன்சி இருக்குது. இது ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸில் எங்கெங்கே வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய பிளேஸ் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். தக்கலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்துக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு முள்ளங்குழி, அதுக்கப்புறம் தக்கலை, இங்கே எல்லாமே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதே போல் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அதை பேஸ் படியே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷனாக பார்ப்போம். அதுக்கு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகிடும். அதை ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இதுதான் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்துடுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேக்கன்சின்னு மெயினாக பார்த்துருங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கான வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு லெட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வர லெட்டர் அந்தந்த ஏரியாவில் வீடுகளுக்கு கொண்டு கொடுக்கணும். அதுதான் ஒன்று ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்டாம்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விற்பனை செய்யுது. இந்த மாதிரி தான் வேக்கன்சியே இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் வேலை தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் இதனுடைய ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 15/7/2024. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் ஆன்லைனில் க்ளோஸ் பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா 5/8/2024. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் டைம் இருக்குது. 1 மந்த்தும் கிடையாது, அதோட கம்மியாக தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 6/8/2024 to 8/8/2024 ஏதாவது எடிட்டோ கரப்ஷனாக இருந்தால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட். இந்த டேட்லேருந்து இந்த டேட்லேருந்து முடிவடையுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன போல் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் பாருங்கள் கொடுத்துருக்காங்க வேக்கன்சி. அதில் தான் வேக்கன்சி அதிகமாகிட்டு இருக்கிறதாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருந்தால் உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,380 வரைக்கும் இருக்குது. அசிஸ்டண்ட்டு நீங்கள் போஸ்ட் மாஸ்டராக இருந்தால் உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி 10லேருந்து 24,470 ரூபா இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வேக்கன்சியான சேலரி டீட்டெயில்ஸ். இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டு பார்க்க போகிறோம். இதில் மினிமம் ஏஜ் உங்களுடைய ஏஜ் கண்டிப்பாட்டு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு உள்ளால தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் தெரியும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 5 வருஷம் கூடுதலாட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசி வயசு பார்த்தீங்கன்னா 40, இதில் 45 வயசு வரைக்கும் உள்ள இருக்கவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST. அதே இது பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா 43 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அந்த செக்ஷனில் உள்ளவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அப்போ 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி SC/ST கேட்டகரியாக இருந்தால் 15 வருஷம் வரைக்கும் அங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனுடைய டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th கண்டிப்பாட்டு பாஸ் ஆகிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கற்றவர்களுக்கு தான் இதனுடைய முன்னுரிமை கொடுக்கப்படும். நீங்கள் கண்டிப்பாட்டு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதே இது பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கூலில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதனுடைய மெயின் இது பாயிண்ட்டு. ஸோ அதை ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாலேஜ் என்ன எல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் சைக்கிளிங் நாலேஜ் இருக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் சர்டிஃபிகேட் வச்சிருக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ், சைக்கிளிங் நாலேஜ் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த செலெக்ஷன் கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க்கு பேஸ் படி தான் அவங்க மெரிட் லிஸ்ட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய மார்க் அதிகமாக இருந்தால் இந்த வேலையில் கிடைக்க உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெரிட் லிஸ்ட்டு தான். அதனால் 10th மார்க் அடிப்படையில் தான் இந்த ஜாபுக்கு ஆள் எடுக்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடு பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன போல் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி நான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுதுனே. அதே போல் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு இது அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மார்க் ஷீட்டு, ஐடென்டி ப்ரூஃபு, காஸ்ட்டு, அடுத்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் பேஸ் படி தான் இதில் வேகன்சி போடுவாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம ஆன்லைனில் ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இது அப்ளை பண்ணுறதான லிங்க் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் அதாவது பார்த்தீங்கன்னா https://INDIA இந்தியா போஸ்ட்டு POST gdsonline.gov.in இந்த இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் காட்டி தந்தேன். உங்களுக்கு இதிலே தெரியும் பார்த்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நான் ஆல்ரெடி சொன்ன போல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அதோட கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் அதில் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டு பார்க்கணும். பேமெண்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய
அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் பேஸ் படி பார்த்திங்கன்னா அவங்க மெரிட் லிஸ்ட் வெளியிட்டு உங்களுடைய ஜாப் வேகன்சி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 10th பார்த்திங்கன்னா 500க்கு ஒரு 485 90 மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வேலை ஈஸியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.